நல்லா கொட்டிக்க. என்ன பாக்குற? உனக்கெல்லாம் வடிச்சு கொட்டணும்னு எனக்கு தலை எழுத்து. என்ன நேரம் தவறாம உனக்கு ஆக்கி போடுறதுக்கு நான் என்ன உனக்கு வேலைக்காரியா? ஆமா, நீ சாப்பிடுறது எப்படி உன் உடம்புல ஒட்டுது? மானம் பெக்கோ ரோஷம் எல்லாம் இருக்கிறவளா இருந்தா மூட்டையை கட்டிக்கிட்டு சொல்லாம கொள்ளாம ஓடி போயிரு. திண்ணையில இப்படி உக்காந்துக்கிட்டு ரெட்டனங்கால் போட்டுக்கிட்டு ஜம்முன்னு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. ஏண்டி, உனக்கு எடுபுடி வேலை செய்யறதுக்கு தான் என் அப்பனும் ஆத்தாலும் பெத்து போட்டு போயிருக்காங்களா? அடுத்த தடவைலாம் என்னால இவ்வளவு தூரம் தூக்கிக்கிட்டு அலைய முடியாது. பின்பக்க வாசல் வழியா வந்து நின்னு அத்தை சிச்சி சிச்சி அப்படியெல்லாம் கூப்பிட்றாத, அது எனக்கு அசிங்கம். அம்மா தாயே அப்படின்னு ஒரு சத்தம் கொடு. மிச்ச மீதி இருக்கிறதெல்லாம் தட்டுல போட்டு இப்ப தள்ளி விட்டான் பாத்தியா, அது மாதிரி சர்றன்னு தள்ளி விட்டுறேன். வாசலுக்கு வந்துருண்டி, வாங்கி சாப்பிட்டுக்க. புரிஞ்சுதா? என்னத்தான் புரிஞ்சுது? பெரியதா ஒரு நிமிஷம். என்னடி? ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. எனக்கு அடுப்பங்கரையில வேலை இருக்குடி. ஒரு நிமிஷம் இங்க வாங்கத்த. என்ன இப்ப நீங்க என்ன பண்ணீங்க? நான் என்ன பண்ணேன்? உன்ன மாதிரி உதவ கரைக்கு வடிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கேன். உங்களை பத்தி தான் எனக்கு தெரியுமே. நீங்க தான் உழைப்பின் சிகரமாச்சு. என்னடி நக்கலா? பின்ன மனுஷங்களை தான் உங்களுக்கு மதிக்க தெரியாதுன்னா சாப்பாட கூட இப்படி அவமானப்படுத்துறீங்க. இப்படி சாப்பாடு தட்ட கால் படுற மாதிரி தள்ளுறீங்களே, இது கொஞ்சமாவது நல்லா இருக்கா? இஷ்டம்னா தின்னு, இல்லன்னா கிளம்புடி. அத்தை, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. ஆமாண்டி, நான் வக்கனைய வடிச்சு கொட்டுவேன், நீ உக்காந்து தின்னுக்கிட்டு அதுல குறை வேற பேசுவியா? பெரியத்த, நான் சாப்பாட்டுக்கு மரியாதை கொடுங்கன்னு தான் பேசிட்டு இருக்கேன். எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நீ போய் கொட்டிக்க போ. என்னத்த சொல்றீங்க? நான் சொல்றது கேட்கலையா? கொட்டிக்கோன்னு சொன்னேன். இடுப்பு நோக அடுப்படியில நின்னு தோசை ஊத்தி கொண்டாந்து வச்சிருக்கேன், கொட்டிக்க போ. அப்போ கொட்டிரட்டுமா அத்தை? அதான் சொன்னனே, கேட்கலையா? கொட்டிக்க. அப்ப கொட்டிருவோம். ஐயோ மகேஷ், மகேஷ் சீக்கிரம் வாடி. ஏய் சீக்கிரம் வெளியில வாடி. என்னாச்சு? என்னாச்சு உனக்கு? மகேஷ், நீ இங்கதான் இருக்கியா? நீ இங்கதான் இருக்கியா? மகேஷ் ஒரு நிமிஷம் இருடி, ஒரு நிமிஷம். ஐயோ மகேஷ், நீ நிக்கிறதே தெரியலடி. என்ன சொல்ற? இங்கதான் நிக்கிறேன். என்ன காச்சு உனக்கு? மகேஷ், அந்த பூங்கொடி என் தலையில ஓங்கி நங்குன்னு கொட்டிட்டாடி. அடி பாவி, அதுக்குள்ள அங்க போயிட்டியாடி? என்ன காச்சு உனக்கு? ஏன் இப்படி வளரிக்கிட்டு இருக்க? இல்லடி, அவதாண்டி என்ன கொட்டுனா. அவ அங்க உட்கார்ந்துருக்காக்கா. கொட்டினான்னு சொல்லி ஏன் வளர்ற? இல்ல மகேஷ், நான் நிஜமா தான் சொல்றேன். இந்த பாருக்கா, உன்னை விட எனக்கு அவ மேல கோவம் ஜாஸ்தி. ஆனாலும் தேவையில்லாம ஏதாவது சொல்லிட்டு இருக்க கூடாது. ஏய் சத்தியமா கொட்டுனாடி. அக்கா, நம்ம ஒருத்தரை பத்தி குறை சொல்றோம்னா அத நம்புற மாதிரி சொல்லணும், இல்லன்னா வாய மூடிக்கிட்டு இருக்கணும். அதையும் மீறி சொன்னா அது நமக்கு தான் அசிங்கம். ஏய் என்னடி நீ என்ன பொய்காரி ஆக்குற? நம்ம அம்மா மேல சத்தியமா சொல்றேன்டி. அக்கா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசணும் அப்படியே பொளந்துருவேன். போல மகேஷ், அவன் உண்மையிலேயே தலையில கொட்டுனாடி. ஐயோ கடவுளே, ஏதாவது ஒரு பஞ்சாயத்து கூட்டு. வலிக்குது.